வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 6,000 பேர் லேட்டஸ்ட்டாக வந்து லெவல் 1 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு முழுமையான எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. அது யாரும் பார்க்காதவங்க மறக்காம வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ஆர்பியில் லெவல் 1 போஸ்ட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி இருக்க போது, அதுக்கான பேமெண்ட் எப்படி பண்ணுறது போன்ற தகவல் எல்லாமே கிளியராக அந்த வீடியோ சொல்லி கண்டிப்பாக இந்த எல்லாமே உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போட்டு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சேக்மே சொன்ன மாதிரி ஆர்ஆர்பியில் வந்து லெவல் 1 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் லிங்க் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேப் போய் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்சியோட லெவல் 1 போஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடிவடையுது போன்ற தகவல் எல்லாமே க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி கடைசி நாள் எப்போ, ஆஃப்லைன் தரமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சேனல் மூலியமாகவும் போஸ்ட் ஆஃபீஸ் சேனல் மூலம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 18/4/2019. நல்லாவே டைம் இருக்குது. நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை ஏற்கனவே நீ அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதோட கேண்டிடேட் ஐடி தான் வச்சிருப்பீங்க, லாகின் ஐடி மட்டும் பாஸ்வேர்ட் வச்சிருப்பீங்க, அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சில பார்த்து அவங்களோட கம்யூனிட்டி வந்து கேட்பாங்க, கம்யூனிட்டியை கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து எக்ஸசைஸ் பண்ணான்னு கேட்பாங்க, அது எஸ்ஆர் நோன்னு கொடுத்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீ கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக்ட் அப்ரண்டிஸ் வந்து ரயில்வேல பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க, எஸ்ஆர் நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்து மாற்றத்தின் நம்பலான்னு கேட்பாங்க, எஸ்ஆர் நோன் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு கீழே சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான வேகன்சி லிஸ்ட் எல்லாமே வரும். ஒவ்வொரு ஜோனுக்கான வேகன்சி எவ்வளோ, அதுக்கான டீட்டெயில் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் தாராளமாக எந்த ஜோனாலும் அப்ளை பண்ணிங்கன்னா, ஆனால் ஜோன் வந்து கடைசியாக மாடிஃபை பண்ண முடியாது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஜோனுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களா ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. பல விதமான ஜோனுக்கான நோட்டீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிட்டு கீழே அப்ளைன்னு கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜோன் நீ அப்ளை பண்ண போறீங்கன்னா ஜோன் வந்து டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. நீ வந்து ஜோனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் நல்லா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ண போறேன். அடுத்து வந்து கன்ஃபர்மேஷன் டேப் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது ஃபியூச்சரில். அதனால் செக் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் டேப் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதுக்கான சைஸ் என்ன போனது எல்லாமே க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு செக் பாக்ஸ் ஒன்று செக் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா எந்த செலக்டட் ரீஜ் ஆல்ரெடி பண்ணீங்களோ அது வந்து அப்பியர் ஆயிரும் உங்களுக்கு. அது உங்களோட பேர் கொடுத்துக்கோங்க. அது 10th மார்க் ஷீட் என்னவா இருக்கோ அதுபடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து திருப்பி உங்கள் பேர் வந்து ரீஎன்டர் பண்ண சொல்லுவாங்க, கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அடுத்து உங்கள் ஆதார் நம்பர் க்ளீனாக இருக்கும். நான் சும்மா தான் கொடுத்துருக்கேன், நான் சப்மிட் பண்ண போகிறது கிடையாது. நீ ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் அக்யூரேட் என்ன இருக்கோ அதை பற்றி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபாதர் நேம், மதர் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. நான் வந்து 10th முடிச்சுக்கலாம், 10th செலக்ட் பண்ணி ஐடிஐ முடிச்சுதான் தாராளமாக ஐடின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் 10th போர்டு எந்த போர்டுன்னு கேட்குறாங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி எந்த போர்டுன்னு கேட்குறாங்க, அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கொடுத்துறீங்க. அதனால் நான் செக் பண்ணிவிட்டு என்ன இப்போ கொடுத்தா பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கேட்குறாங்க, உங்களையும் கொடுத்துக்கோங்க. அது எப்போ நீங்கள் 10th பாஸ் பண்ணி அந்த வருஷம் கேட்குறாங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அடுத்து திருப்பி ரீஎன்டர் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து உங்களோட மெயில் ஐடி 2 ரூபாய் கேட்பாங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே கேப்சாவை சால்வ் பண்ணிவிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், செக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு என்ன நல்லா செக் பண்ணிக்கோங்க. பொறுமையாக செக் பண்ண நல்லாவே டைம் இருக்குது. அதை செக் பண்ணி முடிச்சு எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குன்னா தாராளமாக இங்கே சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆல்ரெடி கொடுத்த மெயில் ஐடி மற்றும் மொபைலுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் மெயில் ஐடிக்கு ஓடிபி எல்லாம் தாராளமாக ஸ்பேம் ஃபோல்டர் செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் அதில் தான் வருது. ஸ்பேம் ஃபோல்டர் செக் பண்ணிட்டு அதை வந்துச்சுன்னா தாராளமாக அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே வந்து கேப்சாவை சால்வ் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி மெயின் பேஜுக்கு வந்து வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, அது பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே பார்ப்போம் வரிசையாக. எப்படி அப்ளை பண்ணணும் பார்ப்போம். இப்போ கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேர் வரும். சார் எஸ்எஸ்எல்சின்னு கொடுத்துருக்காங்க, மெட்ரிகுலேஷன் கொடுக்குறாங்க, 10th கொடுத்த மூணுமே ஒன்று தான் கேட்பீங்க. நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்க அப்படின்னா தாராளமாக வந்து மெட்ரிகுலேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை தமிழ் மீடியம் படிச்சிங்க, சமச்சீர் கல்வி ஸ்டேட் போர்டில் படிச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எஸ்எஸ்எல்சி அல்லது வந்து 10th 2 இதெல்லாம் செலக்ட் பண்ணால் மேஜர் ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சதா மட்டும் மெட்ரிகுலேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எது கொடுத்தா ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அடுத்து நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் தான் இருக்கும். அடுத்து எந்த கம்யூனிட்டி கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த ஸ்டேட்டு, அடுத்து கேஸ்ட் நேம் கேட்பாங்க. கண்டிப்பாக உங்களோட ஜாதி பேர் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஜெண்டர் கேட்பாங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து எந்த ரிலீஜன் கேட்பாங்க. அடுத்து என் மாற்றுத்திறன் நண்பரான்னு கேட்பாங்க. அது மாதிரி எந்த டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நான் செக் பண்ணிவிட்டு எஸ்ஆர் நோன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனா, இதில் வந்து ஆக்ட் அப்ரண்டிஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா, நீ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் சார்ந்தவங்களா, ரயில்வே எம்ப்ளாயா,
அது மாதிரி பலவிதமான டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை நோன் கொடுத்துக்கோங்க. அது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் எது வருவீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் வந்து 50,000 ரூபாய் கீழே இருந்துச்சு, அது நீங்கள் இபிசி கிளாஸ்ன்னு வருவீங்க. அப்படி வந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் போகிறப்போ வந்து இபிசி சர்வீஸ் சைன் பண்ணுற மாதிரி வரும். இப்போதைக்கு தேவையில்லை, அதை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நோ வரும், நான் நோன் கொடுத்துருக்கேன். நான் செக்யூரிட்டி கோட் கேட்குறாங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். இரண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட 18 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 18 விதமான போஸ்ட்டுக்கு நீ அப்ளை பண்ணலாம் கேட்டீங்கன்னா தாராளமாக நீ அப்ளை பண்ணலாம். எனக்கு குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th அல்லது ஐடிஐ தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th அல்லது ஐடிஐ படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. நீங்கள் 17 போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஆனால் எப்படி அப்ளை பண்ணு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ண போறீங்க. அதாவது எந்த போஸ்ட்டு உங்களுக்கு முன்னுரிமை வேணுமோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியை பொறுத்து முன்னுரிமை கொடுப்பாங்க. நிறைய பேர் இன்னொரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற பட்சம் முன்னுரிமை கொடுப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கொடுத்துக்கலாம். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் என்டர் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விருப்பம் தாராளமாக நீங்கள் 18க்குமே ப்ரிஃபரன்ஸ் வந்து வரிசையாக கொடுத்துக்கோங்க. இல்லை மாறி கொடுக்கலாம், நீங்கள் கொடுத்தா உங்களோட விருப்பம் தான். அது கொடுத்து முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா சால்வ் பண்ண சொல்லுவாங்க. கேப்சா சால்வ் பண்ணிட்டு கீழே சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணி அப்படின்னா இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேகன்சி இப்போ டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கன்ஃபர்மேஷன் டேப் ஒன்று வரும் உங்களுக்கு. எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி முடிச்சுட்டு இந்த கன்ஃபர்மேஷன் பக்கத்தில் வந்து செக் பாக்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இல்லை எதுவும் தப்பாக இருக்குன்னு எடிட் பண்ணணும்னு நினைச்சா அப்படின்னா தாராளமாக கீழே எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இரண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த முழுமையான டெவலப் அப்ளை பண்ண முடியும். அதில் நீங்கள் ஃபீஸ் வந்து பார்த்தா தரமாக ஆன்லைன் மூலியம் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் பண்ணணும்னா தரமாக அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது பேங்க்ல கட்ட போறீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் கட்ட போறீங்க, பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேங்க்ல போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். பேங்க்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீ போஸ்ட் ஆஃபீஸை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சலான் டவுன்லோட் ஆரம்பிச்சு அந்த சலான் மூலியமா தரமாக நீ பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸை போய் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் நான் கிளிக் பண்ணிருக்கேன். பேங்க்ல வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மட்டும் நெட் பேங்க் 3 தான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து பேமெண்ட் பண்ண போறேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாத்தையும் பேமெண்ட் பண்ண வேண்டிய ஃபீஸுக்கு முழுமையாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் டேப் ஒன்று கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சில பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டு நம்பர், எப்போ உங்களோட எக்ஸ்பைரி டேட்டு, சிஎஸ்எஸ், உங்க நேம் எல்லாமே கேட்பாங்க. அதான் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா சால்வ் பண்ணிட்டு பே கொடுத்துக்கோங்க. பே கொடுத்தோன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து வந்துடும். உங்களுக்கு இது வந்து பார்த்தா உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆயிருக்கும். நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி சைன் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக் அக்கௌண்ட்ல வந்து பணம் எடுத்துருவாங்க. நான் செக் பண்ணி முடிச்சுக்கோங்க. அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 பேமெண்ட் பண்ண வேண்டிய கேட்டகிரியில் வந்து 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 250 பேமெண்ட் பண்ண வேண்டிய கேட்டகிரி வந்து 250 முழுமையாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் CBT 1 எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. பாஸ் ஆஃப் ஃபெயில் அதை பற்றி கவலை கிடையாது, அட்டன் பண்ணாலே போதும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது முடிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபைனல் பிரிண்ட் பேஜ் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசிப்ட் வந்துடும். இதை என்ன தாராளமாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் அடிஷனல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, அது எந்த போர்டில் நீங்கள் படிச்சீங்க, அடுத்து எந்த ஸ்டேட்டு, அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட், அடுத்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அடுத்து பர்சன்டேஜா சிஜிபியான் இருக்கும், அது கொடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கிளியராக எழுதிக்கோங்க. அடுத்து ஐடிஐ குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க இல்லையான்னு கேட்பாங்க, எஸ் ஆர் நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஹையர் ஸ்டடிஸ் எதுவும் பண்ணிருக்கீங்களா, பிஜி இல்லை அதர்ஸ் டிப்ளமோ எதுவும் பண்ணிருக்கீங்களா, பிஜி படிச்சா பிஜின்னு கொடுத்துக்கோங்க, அதர்ஸ்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஸ்ட்ரீம், அதாவது ஹையர் ஸ்டடிஸ் எந்த ஸ்ட்ரீம், அதாவது பிஏவா பிஎஸ்சி இந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் படிச்சிருந்தா என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜஸ்ட் நீ பிளாங்காக விட்டுடலாம். மதர் டங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் தமிழில் தான் இருப்போம், வேறு எது இருந்தாலும் தரமாக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் லாங்குவேஜ் எந்த மொழியில் இருக்குன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் லாங்குவேஜ் கிட்டத்தட்ட 15 மொழியில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக எந்த மொழிலாம் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் உங்களுக்கு எந்த மொழி சூஸ் பண்ணிங்களோ டிஃபால்ட் லாங்குவேஜ் அதை பாட்டு இங்கிலீஷ் இருக்குமே, அது போக அடிஷனல் லாங்குவேஜ் என்ன சூஸ் பண்ணி கேட்பாங்க. தமிழ் சூஸ் பண்ணுவீங்க, இல்லை இங்கிலீஷ் தான் வேணும்னா தாராளமாக இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து வரும், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. உங்கள் டோர் நம்பர் நீட்டாக எழுதிக்கோங்க. அப்புறம் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் என்ன, ஏரியா என்ன, அடுத்து உங்களோட நியரஸ்ட் சிட்டி என்ன இருக்குது, அப்புறம் அடுத்து வந்து நீங்கள் வில்லேஜாக டவுனில் இருக்கீங்களா, அடுத்து எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட், உங்கள் பின்கோடை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களை பற்றி ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்பாங்க, அதாவது மச்சம் தழும்பு இருக்கான்னு கேட்பாங்க. உங்கள் 10th டிசியில் எனக்கு கொடுத்துருப்பீங்க, அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப் வந்து கொண்டு போகணும். என்ன ப்ரூஃப் நீ கொண்டு போகணும்னு கேட்குறாங்க. ஆதார் கார்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆதார் கார்டு எடுத்துக்கிறேன். ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதே அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ண வேணும்னு நினச்சிங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு அக்கௌண்ட்டுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நோன் கொடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு ஷேர் பண்ணுவான்னு கேட்குறாங்க. எஸ்ஆர் நோன் கொடுத்தோம், உங்களுடைய விருப்பம் தான், அது நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து அந்த கேப்சா சால்வ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பான ஃபோட்டோ மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணி ப்ராசஸ் வந்து போயிடுவாங்க. ஃபோட்டோ பொறுத்தவரைக்கும் பார்த்தா ரீசென்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் ரொம்ப நல்லது, இல்லைன்னா லைட் கலர் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. அது ஃபோட்டோக்கான சைஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 KB 50 KB இருக்கலாம். 20 KB 50 KB எப்படி கம்ப்ரஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம சேனல் ஆஃபீஷியல் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மேலே ஐ பட்டனில் கொடுத்து தவறாமல் செக் பண்ணிக்கோங்க.
அது சிக்னேச்சரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 KB 40 KB இருக்கலாம். எல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிசிக்கு எந்த டிஸ்பிளே வச்சிருக்கீங்களோ அதை என்டர் பண்ணி கீழே அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் ஒன்று இருக்குமே, செக் பண்ணிட்டு கீழே ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக செக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபைனல் சப்மிட் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் எல்லாமே ரெடி ஆரம்பிச்சு அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிச்சிச்சு. தாராளமாக நீங்கள் இந்த ஃபைலை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காப்பி சாஃப்ட் காப்பியாக மெயிலில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் தேவைப்படும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே இந்த வீடியோ கிளியராக சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி NTPCக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறது, அடுத்ததுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் போன்ற தகவல் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டோம். அதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து வரிசையாக அப்டேட் பண்ணி தவிர அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலாட்டியும் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி ஷேர் பண்ணியும் கண்டிப்பாக மற்றவங்க பயன்பெறட்டும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் போட்டு வீடியோ முடிச்சோம் விழுந்துடும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோ. வீடியோ ஒரே நம்மள ஷேர் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பற்றி கருத்து சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.